மக்களே அனைவருக்கும் வணக்கம். டெட் ஆசிரியர்களுடைய தகுதி தேர்வு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்துடைய ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை பற்றி பார்க்கலாம். 96% பேர் கேள்விகள் டெட் தேர்வில் தவறுதலாக இருக்க யார் பொறுப்பு, யார் இதற்கு காரணம், என்னதான் நிகழ்கிறது, இவற்றை பற்றி எல்லாம் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டெட் தேர்வில் டெட் ஆசிரியர்கள் தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிமன்றத்தின் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை தான் பார்க்க போகிறாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு பேனல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு. ஸோ நவம்பர் மாதம் 28/11/2020 அன்றைக்கு தீர்ப்பு நாள். தகுதி தேர்வு குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல், ஓகேங்களா, ஸோ தகுதி தேர்வு குறித்து எந்த விதமான கருத்தையுமே தெரிவிக்காமல் மட்டுமே தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு கருத்தில் வகை சேரும் வித்தவுட் எக்ஸ்பிரஸிங் ஒப்பீனியன் இன் மெரிட்ஸ், ஓகேங்களா. இதனால தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க தீர்ப்பின் திசை மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டதை கூறிய அரசு செயல்முறைகள் வழங்கக்கூடும். வழக்கு தொடர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்க நீதிமன்றம் எந்தவிதமான தகவல்களையும் கூறவில்லை. விதிகளுக்கு உட்பட்டு முடிவெடுக்க மட்டுமே கூறப்பட்டுள்ளது. ஸோ விதிகளுக்கு உட்பட்டு மட்டுமே இந்த தீர்ப்பினுடைய முடிவு எடுக்கணும் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியம் விதிகளுக்கு உட்பட்டு தான் இதற்கு முடிவுகளை எடுக்கும் அப்படின்றத விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து டெட் தேர்வில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரம்மாண்டமாக வர இருக்குங்க. டெட்டில் ஆல் பாஸை கொண்டு வருவாங்களா? ஏன்னா 96% கேள்விகள் தவறுதலாக இருக்குது அப்படின்றது உறுதியாகப்பட்டால் இந்த டைம் டெட்டில் ஆல் பாஸ்ன்றது நிச்சயமாக நடக்கும். ஏன்னா அதிகப்படியான கேள்விகள் தவறு. இதற்கு யார் பொறுப்பு? ஆசிரியர் தேர்வு வாரியம் பொறுப்பாவா? வினாத்தாள் எடுத்தவர்கள் பொறுப்பா? தேர்வு எழுதியவர்கள் பொறுப்பா? அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ண 35,000 பேர் பொறுப்பா? இதற்கு சரியான பதில் இன்னும் தெரியவில்லை. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க டெட் தேர்வில் மதிப்பெண்கள் போனஸாக கண்டிப்பாக வழங்கப்படும், எனக்கு போனஸ் மார்க்கு கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கு. ஸோ அதை கவலையே படாதீங்க. கண்டிப்பாக போனஸ் மதிப்பெண்கள் 5லிருந்து 10 மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கலாம், இல்லை அதற்கு மேலேயும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகப்படியான இருக்கிறது மக்களே. ஸோ டெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ரிசல்ட்டுக்காக. ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்விக்குறி. டெட் தேர்வுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 25லேருந்து 30க்குள்ளார ரிசல்ட்டை நாம் எதிர்பார்க்க முடியுங்க. அதற்குள்ளாரே ரிசல்ட் இந்த டிசம்பர் எண்டுக்குள்ளாரே டெட் தேர்வுடைய ரிசல்ட்டை வெளியிட்டுருவாங்க. ஜனவரி பொங்கலுக்கு பிறகு சிறப்பு டெட்டுக்கு உண்டான எக்ஸாம்ஸையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அதற்கு தயாராகி கொள்ளுங்கள். டெட்டில் மற்ற மாநிலங்களைப் போல ஜிஓ வெளியிடணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற ஜிஓ சீராய்வு அதற்குண்டான பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ முக்கியமான முடிவுகள் டெட்டில் பாஸ் என்ற ஜிஓ விரைவில் வர இருக்குது. பொறுத்ததை நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.